ஹலோ வெல்கம் ஆல். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ரெண்டு இட்லி சாப்பிட்டு ட்ரெயின் பிடிக்க தான் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டில் இருந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரோடே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸியான ரோடு வந்து அமைதியான ரோடாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ பஸ்ஸு வருமா வராதாங்கிற மாதிரியே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி பஸ் வந்துச்சு. பஸ் ஏறிட்டு நாங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போனோம். 11:45 தான் ட்ரெயின் எடுக்கிறதா இருந்துச்சு. ஸோ 11:45 ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் போனோம். நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே போனேன். எனக்கு ட்ராவலில் வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்தோடனே டீ குடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அழுதான். அதுக்கப்புறம் தூங்கிட்டான். கொஞ்சம் தூரம் தூக்கம் வந்துருச்சுன்றதுக்காக தான் ரொம்ப அழுதான். அதுக்கப்புறம் தூங்கிட்டான். ஸோ மறுபடியும் வந்து ஏதாச்சும் பசிக்குது, ரொம்ப பசிச்சிச்சு. அதுக்கப்புறம் மதியம் ஆகிடுச்சுன்றதுனால போய்ட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அனுப்பணுமா. அங்கே சமோசாவும் சிப்ஸ் எல்லாம் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இவர் இங்கே என் பையன் ஜன்னல்லேருந்து அப்பா அப்பா அங்கே போயிட்டா அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃபைனல் வந்ததுக்கப்புறமா அந்த சமோசாவை வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சமோசா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிப்ஸுமே வந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சமோசானால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரயில்வே ஸ்டேஷனில் அடிக்கடி நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் ஓகேன்னு என் பையனுக்கு வந்து வீட்லேயே வந்து அந்த சத்து மாவில் கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வந்ததுனால அதை ஊட்டி விட சொன்னேன். கொஞ்சம் பசிக்கும்ல, அவனும் தூங்கியிருந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெண்ணாடம் பஸ் ஸ்டாப்பில் பெண்ணாடம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். அதுவும் காலியாக தான் இருந்தது. எல்லாமே காலியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் தீபாவளி அன்றைக்கி தான் வந்து ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டோம். நேராக எங்கள் அண்ணி வீட்டுக்கு தான் போனோம். அங்கே வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் டயர்டில். அதுக்கப்புறமா வந்து இங்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வெளியே வந்தவுடனே குரங்கு இருந்துச்சு. குரங்கு பார்க்குறதுக்காக என் பையனை வந்து அப்படியே பின்னாடி பக்கமாக கூட்டிகிட்டு வந்து குரங்கெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அவனும் பார்த்துட்டு அம்மா அம்மா மங்கி சொல்லிட்டு இருந்தான். திரும்ப வந்து மாடி மேலே இப்போ முடிய பூச்சி இழுத்துட்டு இருந்தான். முடிய பூச்சி இழுத்துட்டு விடுடான்னா கேட்கல. என் தலையை சரிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு மங்கி காட்டலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வரைக்கும் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸில் தான் காமிச்சிட்டு இருந்தேன்னா. எப்போவுமே எங்கள் வீட்டுக்கிட்டேயும் அங்கே சென்னையிலேயும் வந்து மங்கிலாம் வரும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்ச நாளாகவே வர்றதில்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என் பையன் போய் காமிச்சிட்டு அவங்க மங்கின்னு கற்றுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு வீட்டுக்கு தூங்கிட்டு நைட் வந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். பட்டாசு வெடிக்க வேணாம் தான் பார்த்தேன், என் பையன் பயப்படுவான்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் தைரியமாக இருந்ததுனால நாங்கள் வந்து பட்டாசுலாம் வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ தான் இருந்துச்சு. இந்த நைட்டில் வெடிக்கிற அந்த ஃபேன்சி பட்டாசுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஒரு பட்டாசு எடுத்து வச்சுட்டார், நான் இதை வெடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தான். இருந்தாலும் வந்து அவனுக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களே வெடிக்க ஆரம்பித்தோம். இதில் வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வெடிச்சிட்டே இருந்தார். சரி ஓகே நம்மளும் தீபாவளிக்குன்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் வெடிக்கலாமேன்னு சொல்லிட்டு விளையாடு பண்ணேன். கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் அவருக்கு பயம் போயிடுச்சு. அப்புறமா நாங்கள் வந்து இந்த சுறுசுறு கம்பி, எல்லாருமே ஒரு பேர் சொல்கிறாங்க, நாங்கள் சுறுசுறு கம்பின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து பூத்தொட்டின்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரியான நேம்ஸ்லாம் வச்சு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அப்புறம் இது பூத்தொட்டி, அதுக்கப்புறம் சங்கு சக்கரம், இது வந்து பீகாக். எனக்கு தெரியல, இது புதுசாக வந்திருக்கு நிறைய தீபாவளிக்கு. பட் பேர் எனக்கு வந்து பீகாக் வெடி, அவ்வளோதான். பீகாக் பட்டாசுமே இங்கே வந்து வெடின்னு தான் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்துச்சு. நல்லா ஒரு 3 இருந்துச்சு. இதில் க்ரீன் கலர், அப்புறம் எல்லோ கலர், ப்ளூ கலர். எல்லோ கலர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபயர் பண்ணிட்டார். ஸோ நான் க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் எனக்கு வந்து